தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இந்த நாட்களிலே வேர் ஆர் தி எலைஜாஸ் ஆஃப் டுடே, இன்றைய எலியாக்கள் எங்கே என்ற தலைப்பின் கீழே சத்தியங்களை கற்று வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற 5ஆம் பாக செய்தியின் தலைப்பு என்னவென்றால் வே ப்ரிப்பேரிங் எலைஜாஸ், வழியை ஆயத்தமாக்கும் எலியாக்கள் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று இந்த வசனங்களை மையமாக வைத்துதான் நாம் இந்த நாளின் பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமின் அழிவை குறித்து அந்த அதிகாரத்தில் பேசினார். அதே சமயத்தில் உலகத்தின் முடிவை குறித்தும் அவர் பேசினார் என்பதை நாம் அறிவோம். அன்பானவர்களே, ஆக ஒரு தீர்க்க தரிசனம் அந்த காலத்திலும் நிறைவேறுகிறது, எதிர்காலத்திலும் நிறைவேறுகிறது என்று சொன்னால் இதனை சொல்லுவாங்க இரட்டை தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. டுவல் அப்ளிகேஷன் என்று சொல்லுவார்கள், டுவல் ப்ராஃபஸி. இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் அப்படி இரட்டை நிறைவேற்றும் தன்மையுடைய தீர்க்க தரிசனம் என்பது போல எலியாவின் தூது பற்றிய தீர்க்க தரிசனமும் இரட்டை நிறைவேற்றம் அடையும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. எப்படி என்கிறீர்களா? நிஜ எலியாவுக்கு நிகர் எலியாவாக யோவான் ஸ்நானன் தோன்றினான். நிஜ எலியா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆகாப் அரசன் ஏசபேல் ராணியின் காலத்தில் தோன்றின எலியாதான் நிஜ எலியா. நிகர் எலியா அப்படின்னா அந்த பழைய ஏற்பாட்டு எலியாவுக்கு நிகரான ஒரு மனிதனாக தோன்றின புதிய ஏற்பாட்டு எலியா யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானன். கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு அவன் வழியை ஆயத்தமாக்கினான். அதற்காகத்தான் ஆண்டவர் அந்த யோவான் ஸ்நானனை எழும்ப பண்ணினார். அதே போல அவரது 2ஆம் வருகைக்கு முன்பாக வழியை ஆயத்தமாக்கும் மாபெரும் பணியை செய்திட மற்றொரு மாபெரும் எலியா வருவார் என்று நாம் எதிர்பார்த்து ஏமாற வேண்டிய அவசியமில்லை. அன்பானவர்களே, பறந்து செல்ல வேண்டிய முத்தூதை வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த முத்தூதை பறக்கும் எலியாக்களாக செயல்பட்டு அறிவிப்பதற்கென்று தேவன் அந்த பணியை தமது மீதமான திருச்சபையிடம் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பாருங்களேன், இந்த முத்தூதை குறித்து படிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படித்தீர்கள் என்று சொன்னால், பின்னும் ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் என்று வாசிக்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த முத்தூது சத்தியம் அவ்வளோ வேகமாக வானத்தின் மத்தியிலே பறப்பது என்றால் வெகு வேகமாக செல்லும் என்று அர்த்தம். இந்த முத்தூது சத்தியமும் வெகு வேகமாக பறந்து செல்ல வேண்டிய சத்தியம். அப்படியானால் பறக்கும் எலியாக்களாக நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகாப் அரசனுக்கு முன்பாக இந்த எலியா எப்படி ஓடினான், வழியை ஆயத்தமாக்கினான், வழியை காண்பித்தான். அந்த பெருமழை பெய்தது, அவன் எப்படி முன்னே ஓடி அந்த ஆகாபின் ரதம் பத்திரமாய் அரண்மனை சேர்வதற்கு வழியை காண்பித்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா எப்படி அவருடைய முதலாம் வருகைக்கு வழியை யோவான் ஸ்நானன் ஆயத்தம் பண்ணினானோ, அதே போல அவருடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். அந்த 2ஆம் வருகை அவளோடு நாம் எதிர்பார்க்கிறோமா? இன்றைய எலியாக்களாக வருகைக்கு வழியை ஆயத்தமாக்கும் வழிமுறைகளை நம்ம ஜெபத்தோடு ஆராய்ந்து அறியலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, வழியை ஆயத்தமாக்கும் எலியாக்கள் என்ற தலைப்பில் நம்முடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள அவளோடு காத்திருக்கிறோம். தேவாவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும். வசனத்தின் வழியாய் எங்கள் உள்ளத்தில் நீர் பேசும். நாங்கள் படிக்கிற சத்தியங்கள் பசுமரத்தில் அறையப்பட்ட ஆணி போல எங்கள் இருதயங்களிலே பதியட்டும்.
ஆவியானவர் மெல்லிய சத்தத்தை எங்கள் இருதயங்களில் துணிக்க பண்ணணும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீ பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எலியா ஊழியத்தின் தனித்தன்மை என்ன? What is the significance of Elijah's work? இதை குறித்து மிக பிரபலமான ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் என்ன சொல்றார் பாருங்களேன். The prophet Malachi declares, "Behold, I will send you Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord. And he shall turn the heart of the fathers to the children, and the heart of the children to their fathers." மல்கியா என்ற தீர்க்கதரிசி 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று வாசிக்கிறோம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று சொல்லி பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. Here the prophet describes the character of the work. அதாவது இங்கே கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியவர்களுடைய ஊழியத்தின் தன்மையை இங்கே மல்கியா தீர்க்கதரிசி விளக்குகிறார். என்ன சொல்றாங்க பாருங்க. Here the prophet describes the character of the work. Those who are to prepare the way for the second coming of Christ are represented by faithful Elijah. இந்த மல்கியா 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களில் ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிற தேவனுடைய பிள்ளைகள் யார் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக செயல்படுவார்கள் என்பதை வர்ணிக்கும் விதமாக ஆண்டவர் இந்த உண்மையுள்ள எலியாவை இங்கே முன்னுதாரணமாக வைக்கிறார். As John came in the spirit of Elijah to prepare the way for Christ's first advent. எப்படி கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண எலியாவின் ஆவியோடு யோவான் ஸ்நானன் வந்தாரோ, அதே போல ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஒரு கூட்டம் எழும்பும். The great subject of reform is to be agitated and the public mind is to be stirred. அதாவது சீர்திருத்தம் என்னும் அந்த மகத்துவமான பாடத்தை நாம் கிளர்ச்சி அடை செய்து அதை போதிக்க வேண்டும். பொதுவாக இருக்கிற ஜனங்கள், திருச்சபை பிள்ளைகள் இந்த சத்தியத்தை குறித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். The temperance in all things is to be connected with the message to turn the people of God from their idolatry, their gluttony and their extravagance in dress and other things. இந்த சத்தியத்தை எலியாவின் தூதை அறிவிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். ஏன்னா அந்த தூதோடு இது மிகவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஜனங்களை விக்கிர ஆராதனையிலிருந்து தேவனிடத்திற்கு திருப்ப வேண்டும், பெருந்திண்டியிலிருந்து தேவனிடத்திற்கு திருப்ப வேண்டும். மக்களுடைய அந்த ஆடை மற்ற அநேக காரியங்களில் ஆடம்பரமாய் செயல்படுகிறோமே, இதை எல்லாவற்றிலிருந்தும் நாம் ஜனங்களை தேவனிடம் திருப்ப வேண்டும். அதுதான் இந்த எலியா ஊழியத்தின் தன்மை என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, எலியா காலத்தில் மேலோங்கி இருந்த பாவம் என்ன? தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் ஏன் எழுப்பினார் என்றால், அதாவது ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு ஒருவேளை அவங்க பின்வாங்கி போய் சத்தியத்திலிருந்து பல்ட்டி எடுத்து கீழே விழுந்து அவர்கள் தலைகுப்புற விழுந்து கிடக்கிறார்கள், அப்பாஸ்டசி, மருள விழுகை, அல்லது வழிவிலகி கிடக்கிறார்கள் தேவனை விட்டு என்று சொன்னால் அந்த சூழ்நிலையில் தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். அதனால் ஆண்டவர் எலியாவை எழுப்பினார். அப்படியானால் அவருடைய காலத்தில் மேலோங்கி இருந்த பாவம் என்ன? prevailing sin in Elijah's day. ஒரே வார்த்தையில் சொன்னால் விக்கிரக ஆராதனை தான். ஐடல் வர்ஷிப் was the prevailing sin in the time of Elijah. எலியா காலத்தில் இந்த விக்கிரக ஆராதனை தான் மேலோங்கி இருந்த பாவம். இஸ்ரவேல் ராஜ்யமே விக்கிரக தேசம் ஆகி போனது. எப்படி அப்படின்னா, பாகால் என்ற சூரிய கடவுளையும் அஸ்தரோத் என்ற அந்த பாகாலின் மனைவியையும், நீ பைபிளில் பாருங்கள், நிறைய இடங்களில் பாகால் அஸ்தரோத் அப்படி சேர்ந்து தான் வரும். இந்த 2 பேரும் கணவன் மனைவி தெய்வங்களாக கருதப்பட்டு
செழிப்புக்கும் இனப்பெருக்கத்துக்குமான தெய்வங்களாக மதிக்கப்பட்டு யேசபேலின் தந்திரத்தால் ஏறக்குறைய இஸ்ரவேல் தேசம் முழுவதும் விக்கிரக ஆராதனைக்குள் விழுந்து போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டார்கள், அவருடைய கட்டளைகளையும் விட்டு விட்டார்கள். பாருங்களேன், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18 மற்றும் 21ஆம் வசனங்கள். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் அப்படின்னு எலியா ஆகாப் ராஜாட்ட சொல்கிறார். அப்பொழுது எலியா, சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை, எல்லாம் வாயடைச்சு நிற்கிறாங்க. ஏன்? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை விட்டு அவர்கள் விழுந்து போனார்கள், கட்டளைகளை விட்டு அவர்கள் தடம் புரண்டு போனார்கள். அப்போ எலியா காலத்தில் விக்கிரக ஆராதனை. யோவான் ஸ்நானன் காலத்தில் மேலோங்கி இருந்த பாவம் என்ன? What was the prevailing sin in John's day? ஒரே வார்த்தையிலே சொன்னால் கிரியைத்துவம், லீகலிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். லீகலிசம், கிரியைத்துவம் என்றால் என்ன? இட்ஸ் a profession of truth without heart religion and corresponding action to bless one's fellow man. கிரியைத்துவம் என்றால் சத்தியத்தை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இயேசுவை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இதயபூர்வமான அந்த பக்தி இருக்காது. அந்த பக்தி செயல்களிலும் முழு அர்ப்பணிப்போடு வெளியில் தெரியாது. இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் பிறருக்கு ஆசீர்வாதமாக அந்த செயல்கள் இராது. சுயநீதித்தனமாக, செல்ஃப் ரைச்சஸ் ஆக்டிவிட்டீஸ், சுயநீதித்தனமான செயல்கள் தான் வெளியே காணப்படும். இதுதான் கிரியத்துவம். அன்பானவர்களே, பாருங்களேன், இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அவங்களுடைய முறையை பற்றி அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அந்த யூதர்களுடைய அந்த அவங்க நடவடிக்கை அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து டைரெக்டாக பேசியிருப்பார். மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்கள் தானம் தர்மம் பண்ணும் பொழுது அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருப்பார். எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் தான தர்மம் பண்ண வேண்டாம், எல்லாரும் பார்க்குற மாதிரி உபவாசம் இருக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? யூதர்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் செய்வாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டும், தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உபவாசம் இருப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், இன்னும் தான தர்மம் எல்லாம் பண்ணுவார்கள். இல்லை கிரியைகள். அது உண்மையில் அவங்க என்ன செய்யலை? மேசியாவை, இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளையும் செய்வார்கள். இதுதான் கிரியைத்துவம். அன்பானவர்களே, அப்போ யோவான் என்ன செய்கிறாரு? அவ்விதமான போலி தெய்வங்களைத்தான் கடிந்து கொண்டார். இந்த லீகலிசம், கிரியை செய்தார்களே, அந்த கிரியைகள் எல்லாம் போலி தெய்வங்கள் போன்று இவைகளெல்லாம் கடிந்து கொண்டார். நீங்கள் படித்து பாருங்கள், லூக்கா 3ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, கூடி வந்த எல்லா ஜனங்களுக்கும் யோவான் ஸ்நானன் யோர்தான் நதிக்கரையில் பிரசங்கம் பண்ணுவார். இடுக்கன் செய்யாதீங்க, யாரையும் பொய்யாய் குற்றம் சாட்ட வேண்டாம், உங்கள் சம்பளத்துக்கு மேலே நீங்கள் கொள்ளையடிக்காதீங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பார். அப்போ பாருங்களேன், யோவான் ஸ்நானன் காலத்தில் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் எல்லா யூதர்களும் ரொம்ப பக்தியாக ப்ரே பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஏழை எளியவர்களை ஒடுக்கினார்கள், பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள், அநியாயமாய் நடந்து கொண்டார்கள். இப்படி நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் கண்டித்தார் யோவான் ஸ்நானன். அது மட்டுமல்ல, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் பாருங்கள். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாலை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது, ஏரோது என்ன செய்கிறான்? தம்பி மனைவியை தன் மனைவியாக்கி கொள்ளுகிறான். சொல்லுவாங்க ஒரு பழமொழி,
அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி முழு பொண்டாட்டி அப்படின்வாங்க. இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள், இந்த ஏரோது தன்னுடைய தம்பி மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டான். யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்து கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். பாருங்களேன், பிரமாண மீறுதல் பெரிய அளவில் காணப்பட்டது. அதாவது ஒரு ராஜா ஸ்தானத்தில் இருந்த ஏரோது அவனே அக்கிரம அநியாயம் பண்ணிட்டு தெரிகிறான். இப்போ ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்கள். ஆகவே எப்படி எலியா முகத்துக்கு முகம் நேரடியாக ஆகாபின் முன்பாக பேசினானோ, அதே போல் பாருங்கள் யோவான் ஸ்நானனும் நேரடியாக முகத்துக்கு முகம் ஏரோதிடம் பேசினான். எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாயின் படித்தோம் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் லூக்கா 1 16-17 வசனங்கள் படித்தோம்ல. அது எலியாவினுடைய ஆவியும் துணிச்சலும் தைரியமும் யோவான் ஸ்நானனிடம் காணப்பட்டது. அன்பானவர்களை இப்படி படிக்கும் பொழுது நமக்கு அடுத்து ஒரு காரியம் எழும்புகிறது கேள்வியாக. நம் காலத்தில் மேலோங்கி இருக்கும் பாவம் என்ன? வாட் இஸ் தி ப்ரிவைலிங் சின் இன் ஆர் டே? எலியா காலத்தில் யோவான் காலத்தில் இருந்த பாவம் என்னன்னு ஒரே வார்த்தையில் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய காலத்தில் இருக்கிற பாவத்தை ஒரே வார்த்தையில் சொல்ல முடியுமா என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லவே முடியாது. பால் உறவு பாவம், கட்டுப்பாடற்ற புசித்தல், மட்டுமீறிய புசிப்பு, குடித்தல், குடும்ப வாழ்வை கேலிக்கூத்தாக்கும் தலைகீழான செயல்கள், ஓய்வு நாள் ஆசரிப்பில் அத்துமீறல்கள். ஓய்வு நாள் சத்தியம் நல்லா தெரியும், ஆனால் கடைபிடிக்கிறதே இல்லை. இஷ்டம் போல மனம் போன போக்கில் ஓய்வு நாளில் நடந்து கொள்வது, இதெல்லாம் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பற்பல பாவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பானவர்களே, கர்த்தரும் கட்டளைகளும் காற்றோடு காற்றாக. ஆண்டவரையும் மதிக்கிறதில்ல, அவருடைய கட்டளைகளையும் மதிக்கிறதே கிடையாது. மத்திய 24:12 படிக்கிறோம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் அப்படின்னு படிக்கிறோமே. ஆண்டவர் மீதும் அடுத்தவர் மீதும் அன்பு தனிந்தே போய்விட்டது. அலைபேசி மீதோ அளவில்லாத மோகம். நீ சின்ன பிள்ளைகளை பாருங்கள், பெரியவங்களை பாருங்கள், வயசானவங்களை பாருங்கள், யாருனாலும் பாருங்கள், எல்லாம் இப்படித்தான் இருக்கிறாங்க. அலைபேசி மீதோ அளவில்லாத மோகம், கட்டுப்பாடில்லாத காதல். பார்த்தீங்கன்னா எல்லாரும் காதலை வச்சுக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க. பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும். அன்பானவர்களே, இதெல்லாம் பயன்படுத்துறது தப்புன்னு நான் சொல்லலை, இந்த அலைபேசியை பயன்படுத்துவது. ஆனால் நாம் இந்த மாதிரி பயன்பாடுகளில் இறங்கி விட்டதுக்கப்புறம் தேவனுக்கு நேரம் எங்கே? பைபிளுக்கும் ஜெபத்துக்கும் நேரம் எங்கே? ஆலயம் வந்தாலும் இதைத்தான் நோண்டிகிட்டு இருக்கிறோம். பைபிள் எடுத்துகிட்டு வருவதற்கும் சோம்பேறித்தனமாகிவிட்டது. சர்ச்சுக்கு வந்தாலும் இதை திறந்து தான் படிச்சுட்டு இருக்கிறோம், பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அன்பானவர்களே, அந்த மாதிரி இன்றைக்குரிய காலம் மிகவும் சீர்கட்டு கிடக்கிறது. அப்படியானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எக்காலத்துக்கும் ஏற்ற செய்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us an acceptable message for all the time. பாருங்களேன், எலைஜா ப்ராஃபஸி, எலியா தூது என்னவென்றால், கர்த்தரிடம் அவரது கட்டளைகளிடம் இஸ்ரவேலர் யாவரும் திரும்ப வேண்டும் என்பதற்காக வைராக்கியத்துடன் செயல்பட்டார் எலியா. வைராக்கியத்துடன் திருப்ப முயன்றான், வெற்றியும் கண்டான். நடந்துச்சுல்ல? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றதை எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். இது எலியாவின் தூது. யோவானின் தூது என்ன? நீதியை குறித்தே நித்தமும் பிரசங்கித்தான். நீதியின் பிரசங்கியாகவே குறுகிய கால வாழ்க்கையை பெருவெற்றியாக ஓடி முடித்தான். ஒரு வசனத்தை நாம் படிக்கணும். மார்க்கு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் வசனம் 20 பாருங்களேன். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான் அப்படின்னு படிக்கிறோம். அப்போது நீதி உள்ள ஒரு மனிதன் யார்? இந்த யோவான் ஸ்நானன். He lived only a brief time, only 30 years.
30 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஆனால் ஒரு வெற்றிகரமான ஊழியம், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை யோவான்சனோட வாழ்க்கை. அன்பானவர்களே, இயேசு சொன்னார், அவன் காற்றில் அசையும் நாணல் அல்ல. லூக்கா 7:24 படிச்சு பாருங்க. கலங்கி கரை புரண்டு ஓடும் கடலிலும் கரையாமல் நிற்கும் பாறை அவன். நாணல் கிடையாது. He was not a reed, he was a rock. அவ்வளவு உறுதியாக, தலையே போனாலும் சரிங்க, ஆண்டவருக்காக, அவருடைய கட்டளைகளுக்காக வைராக்கியமாய் நிற்பேன் என்று நின்ற மனிதன் யோவான்ஸ்நானன். அவர் என்ன பண்ணார்? ஆண்டுக்கு உண்மையாக பிரியமாக நடந்தார். தேசத்தில் நடந்த அக்கிரமங்கள் எல்லாம் கண்டித்தார். நீங்கள் இதை படிக்கணும்னு சொன்னால் லூக்கா 3 படித்து பாருங்கள். ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தாரு. ஈவன் ஹெரோட் ஹிம்செல்ஃப், ஏரோதையும் அவன் எச்சரித்தான், ராஜா தப்பு பண்ணுறீங்க என்று சொன்னார். பார்த்தீங்களா? இதான் எலியாவின் தூது. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், அவருடைய கட்டளைகளின் வழியிலே நடக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாய் எடுத்து சொன்னான் யோவான்ஸ்நானன், எலியாவைப் போலவே. அன்பானவர்களே, அப்படியானால் நம் காலத்தில் முக்கியமான தூது என்ன? நம் தூது முத்தூது. எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் என்று இயேசு மார்க் 9:12 சொல்லியிருக்கிற அந்த கூற்றின்படி அவரது 2ஆம் வருகைக்கு முன்பாக கடைசி எலியாவாக நாம் தான் ஊழியம் செய்ய வேண்டும். பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டு ஒரு எலியாவை எழுப்பினார். புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இயேசுவுக்கு சற்று முன்பாக ஆண்டவர் யோவான்ஸ்நானனை எழுப்பினார். 2ஆம் வருகைக்கு முன்பாக ஆண்டவர் எலியா போல இன்னொரு கூட்டத்தை, ஒரு தனி மனிதனை அல்ல, ஒரு கூட்டத்தையே எழுப்ப வேண்டும் என்று அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் தான் அந்த கடைசி எலியாவின் ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டும். In this time of well-nigh universal apostasy, God calls upon his messengers to proclaim his law in the spirit and power of Elias. அன்பானவர்களே, உலகம் முழுவதுமே ஏறக்குறைய தேவனை விட்டு பின்வாங்கி போய் கிடக்கக்கூடிய இந்த நாட்களில், ஏன் சொல்லப்போனால் திருச்சபையில் கூட பெரும்பான்மையானவர்கள் தேவனை விட்டு விலகித்தான் கிடக்கிறாங்க. பார்க்கறதுக்கு தான் ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் வர்றோம், உண்மையிலே நாம் தேவனை விட்டு விலகிதான் கிடக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களில் தேவன் கொடுக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? அவருடைய பிரமாணத்தை, கிறிஸ்துவையும் அவருடைய பிரமாணத்தையும் எலியாவின் ஆவியோடும் பலத்தோடும் அறிவிக்கும் தூதுவர்களை தேவன் அழைக்கின்றார். இன் த ஸ்பிரிட் அண்ட் பவர் ஆஃப் எலைஜா. லூக்கா 1:17 அதை வாசிக்கிறோம். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக யோவான்ஸ்நானன் எழும்பினது போல் இன்றைக்கு அநேக எலியாக்கள் இந்த கடைசி நாட்களில் எழும்ப வேண்டும். அன்பானவர்களே, நம் தூது முத்தூது என்று நாம் கண்டோம். வெளிப்படுத்தல் 14:6-13 வாசிக்கிறோம். அந்த முத்தூதின் சாராம்சம் என்ன? வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி 3 angels மெசேஜ்? மிக மிக சிம்பிள்ங்க. அந்த 3 தூதுகளையும் சுருக்கமாக சொல்லிடலாம். முதலாம் தூது, சிருஷ்டிகர்த்தரை கட்டளைகளின்படி அவரது பரிசுத்த நாளில் தொழ வேண்டும். சிருஷ்டிகர்த்தர் யார்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவரை அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய பரிசுத்த நாளில் 7ஆம் நாளிலே நாம் தொழ வேண்டும். இதுதான் முதலாம் தூது. ஏனென்றால் இப்பொழுது அவர் நடத்தி கொண்டிருக்கிற நியாய தீர்ப்பு பரலோகத்தில் சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகிறது. 2ஆம் தூது என்னவென்றால், இந்த முதலாம் தூது வெளிப்படுத்தல் 14:6-7 வாசிக்கிறோம். 2ஆம் தூது வெளிப்படுத்தல் 14:8 படிக்கிறோம். அதனோட சுருக்கம் என்ன? பாபிலோனிய கட்டளைகளை, பாபிலோனிய பாரம்பரியங்களை என்று கூட சொல்லலாம். பாபிலோனிய பாரம்பரியங்களை புறம்பே தள்ள வேண்டும். இதுதான் 2ஆம் தூது. 3ஆம் தூது வெளிப்படுத்தல் 14:9-12 வரையும் படிக்கிறோம். அப்பொழுது கிறிஸ்துவை, நம்மை உண்டாக்கின தேவனை தொழுது கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடப்போம். அவருடைய ஓய்வு நாளை, உண்மையான ஓய்வு நாளை, 7ஆம் நாள் சனிக்கிழமையை தேவனுடைய பரிசுத்த நாள் என்று ஆசரிப்போம் என்று சொன்னால், நம்ம பாபிலோன் கட்டளைகளை புறம்பே தள்ளுகிறவர்கள் என்று பொருள். அப்போது தேவ முத்திரையை நாம் தரித்து மிருகத்தின் முத்திரையை தவிர்க்கலாம்.
இதுதான் மூன்றாம் தூது. மிருகத்தின் முத்திரையா, தேவனுடைய முத்திரையா? மிருகத்தின் முத்திரை நெற்றியிலாவது, வலது கைகளிலாவது. தேவனுடைய முத்திரை நெற்றியில் மட்டும்தான் என்று நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தத்ரூபமாக படிக்கலாம். கடவுள் சித்தமான வருகிற நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள ஜெபத்தோடு ஆயத்தமாவோம். அன்பானவர்களே, ஆக முத்தூதின் சாராம்சம் இதுதான். இந்த முத்தூதை நம் உலகமெங்கும் அறிவிக்க வேண்டிய காலம் இந்த காலம். அப்போ ஆண்டவருக்கு அந்த முத்தூதை அறிவிக்கும் தூதுவர்கள் தேவை. மெசஞ்சர்ஸ் ஆர் நீடட் டு ப்ரொக்ளைம் த 3 angels messages. இந்த தூதுவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அந்த தூதுவர்கள் தூதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லவா? எலியா பற்றி பாருங்க. எலியா அவருடைய உதடுகள் விசுவாசமும் வல்லமையுமான வார்த்தைகளை பேசின. தன் வாழ்க்கையை சீர்திருத்த பணிக்கே முழுவதும் அர்ப்பணித்திருந்தார். திஷ்பியனாகி எலியா. திஷ்பியன் என்றால் என்ன? திருப்புகிறவன், சீர்திருத்தம் செய்கிறவன். பார்த்தீங்களா, அவன் தன் வாழ்க்கை முழுவதையும் சீர்திருத்த பணிக்கே அர்ப்பணித்திருந்தான். பாவத்தை கண்டித்து தீமையின் போக்கை தடுத்து நிறுத்த வனாந்தரத்தில் கூப்பிடும் சத்தமாக இருந்தார் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். அன்பான தேவர்களே, ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ் என்ற புத்தகத்தில் 119 பக்கத்தில் இப்படி வாசிக்கிறோம். சீர்திருத்த பணிக்கென்றே தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்திருந்தார். தீமை செய்யவில்லை, தீமை போகிற போக்கில் அதை தடுத்து நிறுத்தி நன்மையை கொண்டு வரக்கூடியவனாக, நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக இந்த எலியா செயல்பட்டான். யோவான் ஸ்நானன் எப்படி செயல்பட்டார் பாருங்கள். லூக்கா 1:17, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். கர்த்தருக்கென்று உத்தமமான ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனான அவனும் யோவான் ஸ்நானனும் வனாந்தரத்தில் கூப்பிடும் சத்தமாகவே வல்லமையுடன் வாழ்ந்து மறைந்தான் அப்படின்னு படிக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஏசாயா 40 அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் படித்து பாருங்கள். மல்கியா 4 அதிகாரம் 5, 6 வசனத்தையும் பாருங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். இந்த தீர்க்க தரிசனம் இரட்டை நிறைவேற்றும் தன்மை உடையது. 2 முறை நிறைவேறியது. ஒன்று, எலியா தீர்க்கதரிசி யார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி யோவான் ஸ்நானன். அது உடனடி நிறைவேற்றம். எதிர்கால நிறைவேற்றம் யார்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் எலியாக்களாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ மேசியா வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தம் பண்ணினார். 1ஆம் வருகைக்கு யோவான் ஸ்நானன் போல 2ஆம் வருகைக்கு நீங்களும் நானும் தான். அன்பானவர்களே, இந்த யோவான் வழியை ஆயத்தம் பண்ணினவன், வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்பதையெல்லாம் ஏசாயா 40 அதிகாரம் 3-5 வசனங்களிலும் மார்க் 1 அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலும் நாம் தெளிவாக வாசிக்க முடியும். அன்பானவர்களே, அவர்கள் இருவரையும் போலவே எலியா மற்றும் யோவான் ஸ்நானன் போலவே ஒரு கூட்டம் எழும்பும் என்பதுதான் மல்கியாவின் மகிமையான தீர்க்க தரிசனம். இப்போ நாம் படித்தோம் அல்லவா? அதற்காகத்தான் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. எலியா மற்றும் யோவானை போல் ஒரு பெரிய தூதுவர் சேனை எழும்ப வேண்டும். அதில் நீங்களும் நானும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அன்பானவர்களே, அப்படியானால் அவர்களது வாழ்க்கை முறை நமது பாடமாக வேண்டும் அல்லவா? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எலியாவின் வாழ்க்கை எப்படி இருந்தது? யோவான் ஸ்நானனின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு நிறைய பாடங்கள் படிக்கலாம். ஆனால் 4 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வழியை ஆயத்தமாக்கும் வழிமுறைகள், ways to become way preparers.
எலியாவும் யோவான் ஸ்நானனும் வழி ஆயத்தம் பண்ணினார்கள். நாமும் ஆண்டோடைய வருகைக்கு வழி ஆயத்தம் பண்ண வேண்டும். எப்படி நாம் செயல்பட முடியும்? அதற்கான வழிமுறைகள் என்னென்ன? எலியா, யோவான் வாழ்விலிருந்து அநேக நற்பண்புகளில் சிலவற்றை நாம் சிந்தித்து நம் வாழ்வும் அப்படியே மாற நாம் அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது தாழ்மை, ஹியூமிலிட்டி. 1 ராஜாக்கள் 18:46 பாருங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் அப்படின்னு படிக்கிறோம். கர்மேல் சம்பவம், அந்த 2 அணிகள் போட்டி நமக்கு தெரியும். 2 காளைகள், அக்கினி இறங்கியது எலியாவின் பலிமிருகத்தின் மீது. ஒரு மாபெரும் வெற்றி. கர்த்தரே தெய்வம் என்பதை ஜனங்கள் எல்லாரும் விளங்கி கொண்டார்கள். இந்த கர்மேல் சம்பவத்துக்கு பின் அங்கிருந்து கர்மேலிலிருந்து இஸ்ரவேல் மட்டும் எலியா 17 மைல்கள், அதாவது 25 கிலோமீட்டர், அரசன் ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக தாழ்மையாக தேவ பலத்தினால் ஓடினார். அப்படி தான் படிக்கிறோம் நம்ம, சரிங்களா? 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் கடைசி வசனம் படித்து பாருங்க. அவன் ஓடினான் அப்படின்னு படிக்கிறோம். At the gate of Jezreel, Elijah and Ahab separated. இஸ்ரவேலின் வாசலுக்கு வந்த பொழுது எலியாவும் ஆகாபும் பிரிந்தனர். The prophet, choosing to remain outside the walls, wrapped himself in his mantle and lay down upon the bare earth to sleep. பாருங்களேன், பயங்கரமான மலை. அப்படியே ஓடி வந்துடுறாரு எலியா ரதத்துக்கு முன்பாக. அந்த எலியாவை பின்பற்றி அப்படியே இந்த அரசனும் பத்திரமாக ஓடி வந்து இஸ்ரேல் அரண்மனைக்குள்ளாக போய்விட்டான். ஆனால் எலியா மாத்திரம் வெளியில் இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? தீர்க்கதரிசி அந்த அலங்கத்திற்கு வெளியே இருக்க அவன் தெரிந்து கொண்டான். தனக்கு இருந்த அந்த சால்வையினால் தன்னை மூடிக்கொண்டு தூங்குவதற்காக அந்த வெறும் தரையில் அவன் படுத்து கொண்டான் அப்படின்னு நாம் படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்தீங்களா? எத்தனை தாழ்மையான ஒரு தேவ மனிதன்! அவ்வளவு தாழ்மை. வெறும் தரையில் படுத்துக்கிறார், ராஜாவுக்கு முன்னாடி ஓடுறார். அத்தனை மைல்கள் ஓடி இருக்கிறார், 17 மைல்கள். அப்போது தேவ ஆவியானவர் கொடுத்த பலன் தான் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். அன்பானவர்களே, இப்போ எலியாட்ட அந்த தாழ்மை இருந்தது. யோவான் ஸ்நானனிடம் இருந்த தாழ்மை என்ன? ஒரே ஒரு வசனம் போதும், அவ்வளோதான். யோவான் 3:30 படிக்கிறோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சீஷர்கள்லாம் வந்து சொன்னாங்க, யோவானுடைய சீஷர்கள் வந்து யோவான் ஸ்நானன்ட்ட என்ன சொன்னாங்க? ஐயரே, ரபி, எல்லாரும் நம்ம ஆளுக்கு போகிறோம், இயேசு கிறிஸ்து பின்னாடி போகிறாங்கன்னொன்னே போகட்டும் அப்படின்ட்டார். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொன்னார். இயேசுவும் அப்படித்தானே, அவருக்கும் பாருங்கள் அதே தாழ்மை தான். மற்ற 8:20 படித்தோன்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கு இடமில்லை என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனம் படித்து பாருங்க. ஐஸ்வர்ய சம்பன்னராகிய தேவன் நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார் என்று படிக்கிறோம். எவ்வளோ பெரிய தாழ்மை! அப்படியானால் இன்றைக்கி நம்மிடம் தாழ்மை இருக்கிறதா? உண்மையிலே தாழ்மையாக தான் இருக்கிறோமா, அல்லது தாழ்மையாக இருக்கிற மாதிரி நம்ம காண்பித்து கொள்கிறோமா? சிந்திக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை, கடைசி காலத்தில் இந்த எலியாவின் தூதுக்கு ஒப்பான முத்தூதை உலகத்திற்கு அறிவிப்பதற்கு தாழ்மையுள்ள தேவ மனிதர்கள் தேவை. 2வது எளிமை, சிம்பிளிசிட்டி. 1 ராஜாக்கள் 19:6 வசனம் பாருங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தளில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். எலியாவின் ஆகாரம் என்ன? அப்பமும் தண்ணீரும் என்று ஆங்காங்கே வாசிக்கிறோம், சரிங்களா? இந்த ஏசபேலுக்கு பயந்து அவர் வனாந்தரத்திற்கு ஓடி போனார் எலியா. ஒரு சுரைச்செடியின் கீழே படுத்து கொண்டார். ஒரு தேவதூதன் வந்து அவரை விழாவிலே தட்டி எழுப்பி, எப்போ இங்கே பாரு, உனக்கு அப்பமும் தண்ணியும் ரெடியாக இருக்கணும், சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கிட்டார். திரும்ப சாப்பிட்டார். ஒரு இடத்துல படிக்கிறோம், அவர் கேரித் ஆற்றண்டையில் இருந்து தண்ணீரை குடித்தார். காலையிலேயும் சாயங்காலமும் என்ன செய்தது? காகங்கள் வந்து அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்தன அப்படின்னு படிக்கிறோம்.
அப்போ அவர் சாப்பிட்டாரு, எலியா சாப்பிட்டாரு, நாமும் இறைச்சி சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சாப்பிடலாம், காகங்கள் வந்து கொடுத்தால் சாப்பிடலாம், அப்படி தானே? அப்படி தான் எடுத்துக்கணும். அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எலியாவுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தார். சீர்திருத்தவாதியின் வாழ்க்கை. He lived a simple life. ஒரு எளிமையான வாழ்க்கை, எளிமையான உடை, எளிமையான உணவு. அவர் இருந்த இடம் எளிமையான இடம். கேரித்தாட்டுண்டை வனாந்திரத்தில் போய் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சாரிபாத் விதவை, அந்த அம்மா வீட்டில் போய் 2 வருஷம் இருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ எலியாவின் ஆகாரம், வாழ்க்கை முறை எல்லாமே எளிமையாய் இருந்தது. அதுபோல் யோவான்சனோட வாழ்க்கையை பாருங்கள். மார்க் 1:6 படிக்கிறோம். யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான் அப்படின்னு படிக்கிறோம். வெட்டுக்கிளி அப்படின்னோடனே இந்த தத்தி போகுதே பூச்சி, அதெல்லாம் பிடிச்சி அந்த ரெக்கை காலெல்லாம் பிச்சு போட்டு ஒரு சட்டியில் யோவான்சன் எல்லாத்தையும் வறுத்து சாப்பிட்டாரா வெட்டுக்கிளி? அப்படி கிடையாது. அன்பானவர்களே, வெட்டுக்கிளி ஆங்கிலத்தில் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கஸ்ட் என்றால் அதுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல டிக்ஷனரியில் போய் பாருங்கள், 2 மீனிங் இருக்கும். ஒன்று அந்த பூச்சி, இன்னொன்று ஒரு வகை தண்டடி கிழங்கு, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு. அப்போது வெட்டுக்கிளி, காட்டுத்தேன், யோவான்ஸ்நான் சாப்பிட்டார்ல, என்ன அர்த்தம்? ஒரு வகை கிழங்கு. ஏன்னா காட்டுக்குள்ளே தானே இருந்தார் அவர். கிழங்கும் தேனும் சாப்பிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ யோசித்து பாருங்கள். எலியா வாழ்க்கை, யோவான் வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, வாழ்க்கை முறை. நம்ம புசிப்பது, குடிப்பது, நம்முடைய தூக்கம், வேலைகள், பேச்சு, நடைமுறை பாவனைகள், இது எல்லாம் சேர்ந்து தான் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. அந்த 2 பேருக்கு எப்படி இருந்துச்சு? யோவானுக்கு எலியாவுக்கும் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஆடம்பரமாக செலவழித்து நல்லா சாப்பிட்டு, கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டு கடைசியில் நோய்களை வாங்கி கட்டி கொள்ளுகிறோம். அதானே இன்றைக்கி உலகத்தில் நடக்குது. ஆண்டவர் நமக்கென்று அருமையான ஆரோக்கிய சத்தியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதைத்தான் சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை குடிக்கணும், இதை குடிக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். யார் சட்டை பண்ணுறா? யோசித்து பாருங்கள். இந்த வேண்டாம், இந்த மாம்சம் இதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும், உடலுக்கு நல்லதில்லை, எல்லாம் ஊசியை குத்தி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் இன்றைக்கி உற்பத்தி ஆகிறது இறைச்சி எல்லாமே அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து, மாரடைப்புலாம் வந்து டாக்டர் பார்த்து சொல்லுவார், இனிமேல் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லியிருக்கிறார் இனிமேல் சாப்பிடக்கூடாது. அதைத்தானே சத்தியம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைங்களே, அப்போ பாருங்களேன், பல லட்சம் செலவழித்து டாக்டர் சொன்ன பிற்பாடு தான் நமக்கு புத்தி வருது. நம்முடைய நிலையை நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஆண்டோடைய சத்தியத்திற்காக நாம் சந்திக்க போகிற இக்கட்டான காலகட்டங்களில், அந்த சமயத்தில் நமது அப்பமும் தண்ணீரும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏசாயா 33:16 வாசித்து பாருங்கள். பசியினாலோ தேவையினாலோ நாம் துன்பம் அனுபவிப்பது இல்லை. வனாந்தரத்திலும் கூட நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்த நமது தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எலியா வனாந்தரத்தில் தான் இருந்தார். யோவான்ஸ்நான் வனாந்தரத்தில் தான் இருந்தார். தேவன் அவர்கள் எல்லாரும் போஷித்தார் அல்லவா? எலியாவை போஷித்தது போல தேவையானால் காகங்களை கொண்டு தேவன் நம்மையும் போஷிப்பார். அல்லது இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்தது போல வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்வார் என்று பரமதரிசனங்கள் புத்தகத்தில் படிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போது கால கடைசியில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை முறை எவ்வளோ எளிமையாய் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு யோவான் வாழ்க்கையும் எலியா வாழ்க்கையும் கற்றுக் கொடுக்கிறது. உணவில் எளிமை நம்மிடம் உண்டா? அவர்களது உடையும், யோவான்ஸ்நான், எலியா ஆகியோருடைய உடையும் எளிமையாகவே இருந்தது. பார்த்தோம்ல, ஒட்டகமயிர், இடைக்கச்சை இதெல்லாம் தரித்திருந்தார்கள் 2 பேரும். உறைவிடமும் அதுபோலவே தான் வனாந்தரத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள். எலியா, யோவான் அவர்கள் இருவரும் பெரும் பதவிகள் வகிக்கவில்லை. அன்பானவர்களே, தேவனுக்கு ஊழியம் செய்ய பதவிகள் தேவையே இல்லை.
எவ்வளோ அற்புதமாக ஊழியம் செஞ்சாங்க இந்த எலியாவும் யோவானும். எளிமையாய் அவர்கள் இருந்தாலும் வலிமையாய் ஊழியம் செய்தார்கள். 3, நேர்மையும் தூய்மையும், ஹானஸ்டி அண்ட் பியூரிட்டி. இந்த எலியாவை குறித்து ஹெர்பர்ட் லாக்கியர் சொல்கிறார் பாருங்களேன். எலைஜா வாஸ் த மோஸ்ட் அன்காம்ப்ரமைசிங் ஆஃப் மென். Bribery did not tempt this bold man, whose iron will knew no yielding to expediency. எலியா எப்படிப்பட்ட மனிதராம்? எதற்குமே சமரசம் ஆகாத, மனிதர்களிலேயே மிகவும் துணிச்சலான, சமரசத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனிதன். இந்த துணிச்சல் மிகுந்த மனிதனிடத்தில் லஞ்சம் வேலை செய்யவில்லை. காசு வீசலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. காசு கொடுத்தலாம் அவரை மசிய வைக்க முடியாது. whose iron will knew no yielding to expediency. எந்த விதமான கட்டாயப்படுத்துதலுக்கும் இந்த மனிதன் வளைந்து விட மாட்டான். அவ்வளவு இரும்பு சித்தம் அவனுடைய சித்தமாக இருந்தது. இந்த வில் பவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சித்த வலிமை அதிகமாய் எலியாவிடம் காணப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். எலியாவைப் போலவே யோவானும் தூய்மையும் நேர்மையுமானவர். சரிங்களா? மார்க் 6:20 படித்தோம்ல, ராஜாட்ட போய் டைரெக்டாக பேசிட்டார் யோவான் ஸ்நானன். இவர்களிடம் எந்த பழுதும் காண முடியாது. யோவானை குறித்தும் இந்த எலியாவை குறித்து ஏதாவது குறை இருக்கா தேடி பாருங்க, பைபிள் ஒன்றும் இருக்காது. எலியா ஒரே ஒரு இடத்துல போது ஆண்டவரே ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டார். அது ஒன்று தான். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த 2 பேர்கிட்ட எந்த பழுதும் இல்லை. நம்முடைய குணமும் அப்படி மாற வேண்டும். எலியா யோவான் ஸ்நானன் குணத்தை போல நம்முடைய குணமும் விருத்தி அடைய வேண்டும் என்பதை நாம் பாடமாக படிச்சுக்கிறோம். சில வசனங்களை இன்றைக்கி வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 22 வசனம், செப்பனியா 3 அதிகாரம் 13 வசனம், வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 5 வசனம். எல்லாம் படித்து பாருங்கள். எல்லாம் படிச்சிங்கன்னா ஆண்டோடைய பிள்ளைகள் இடத்துல, கடைசி காலில் பரிசுத்தவான்கள் இடத்துல அந்த கபடம், வஞ்சனை, இது எல்லாம் இருக்காது. எல்லாவற்றையும் நாம் ஒழித்து விட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, புது சிருஷ்டிகளாக நாம் மாற வேண்டும். 1 தீமோத்தேயு 5:22 சொல்லுது, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் அப்படின்னு படிக்கிறோம். நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். 4வதாக கடைசியாக இந்த எலியா யோவானிடம் காணப்பட்ட ஒரு அற்புதமான குணலட்சணம் என்ன அப்படின்னா, they were both singles. இருவருமே தனிமையாளர்களாக வாழ்ந்தனர். இருவருமே தனிமரமாகவே வாழ்ந்தாலும் அந்த தனிமையை தேவனோடு உறவாடும் அனுபவமாக்கி கொண்டனர். இயேசுவானவரும் அப்படித்தானே. எலியா கல்யாணம் பண்ணாரா? பைபிள் ஒன்றும் போடலை. யோவான் கல்யாணம் பண்ணாரா? இல்லை. இயேசு திருமணமானவரா? இல்லை. 3 பேரும் பாருங்கள், எல்லாம் they all were singles. அதனால் நாமளும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், சிங்கிளாக இருக்குன்னு சொல்லலை. அப்படி அல்ல. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தனிமையில் தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆவிக்குறி ரீதியாக அந்த தனிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், என்னாகமம் 23:9 படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பிலேயாம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். கண்மலையுச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல், இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். Israelites would be separate, would be different and distinct. மற்ற மக்களை காட்டிலும் வித்தியாசமாக இருப்பாங்க. அதே தாங்க ஆண்டோட ஜனங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் உலகத்தார் மாதிரி இருந்தக்கூடாது, வித்தியாசமாக இருக்கணும். There must be a difference. We must make a difference in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். தனிமைன்னா அதுதான் தனிமை. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற தனிமையை நான் சொல்லவில்லை. நம் குடும்பமாக இருந்தாலும் அல்லது தனிநபராக இருக்க நேரிட்டாலும் இந்த தனிமையில் நாம் தேவனோடு இருக்க வேண்டும். அப்படி தேவனோடு இருக்க இருக்க நம்முடைய தனித்துவம் தெரிய ஆரம்பிச்சிடும். பிரியமான தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், நம்மிடத்தில் அந்த தனித்துவமான குணம் இருக்கிறதா? உலகத்தார் போல் அல்லாத ஒரு வாழ்க்கையை
ஒரு விசேஷித்த வாழ்க்கையை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா? When we have men as devoted as Elijah and possessing the faith which he possessed, we shall see that God will reveal himself to us as he did to holy men of old. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த எலியாவை போன்ற அந்த பக்தியுடைய மனிதர்கள் இன்றைக்கு நமத்தியிலே இருப்பார்கள் என்றால், அந்த எலியாவிடம் காணப்பட்ட அதே விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், அந்த காலத்தில் பூர்வ காலத்து பரிசுத்த மனிதர்களிடம் எப்படி தேவன் தம்மை வெளிப்படுத்தினாரோ, ஜனங்கள் மத்தியில் எப்படி தேவன் வெளிப்பட்டாரோ, அதே போல அப்படிப்பட்ட எலியாக்கள் போல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம் மூலமாகவும் தேவன் இந்த உலகத்தில் தம்மை வெளிப்படுத்துவார். There are but few who are living near to God. எவ்வளவு அருமையான ஒரு வாக்கியம் பார்த்தீங்களா? தேவனோடு நெருங்கி வாழ்கிறவர்கள் வெகு சிலரே. And how can we expect more power and that God will reveal himself to men? தேவனோடு நெருங்கி நடக்கிறதே கிடையாது. எப்படிங்க அதிகமான வல்லமையை நாம் எதிர்பார்க்க முடியும்? தேவனோடு நெருங்கி இருக்கிற மனிதர்கள் இருந்தால் தானங்க தேவனுடைய வல்லமை தேவன் வெளிப்படுத்துவார். நீங்கள் தேவன் வெளிப்படுத்துகிறது இல்லை. ஏன் தெரியுமா? தேவனோடு நெருங்கி நடக்கிற மனிதர்கள் இல்லை என்பதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே எலியா போல, யோவான் போல இந்த 4 குணலட்சணங்கள், 4 அற்புதமான அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் கடைசி தூதின் கடைசி ஓட்டக்காரர்கள். We are the last runners of the last message. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிமு 490 வருஷம் பெர்ஷியர்கள் கிரேக்கர்களுக்கு எதிராக படையெடுத்த ஒரு காலகட்டம். பர்ஷியன்ஸ் அண்ட் கிரீக்ஸ், இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு பயங்கரமான யுத்தம். கிரேக்கர்களுக்கு எதிராக இந்த பெர்ஷியர்கள் படிச்சிருக்கோம். மேதிய பெர்ஷியா, கிரேக்கம், இதெல்லாம் தானியலில் படிச்சிருக்கிறோம். பெர்ஷியர்கள் கிரேக்கர்களுக்கு எதிராக படையெடுத்து 600 கப்பல்களில் வருகின்றனர். மாரத்தான் சமவெளியில் பெர்ஷிய வீரர்கள் கால் பதித்து விட்டார்கள். அன்பானவர்களே, இதான் அந்த மாரத்தான் சமவெளி. ஒரு யுத்தம் நடக்குது. அங்கிருந்து தென்மேற்காக 25 மைல்கள், அதாவது 46 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஏத்தன்ஸ் பட்டணத்தை, அத்தேனேன் பைபிள் படிக்கிறோம் பார்த்தீங்களா? அத்தேனே பட்டணம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். ஏத்தன்ஸ், அந்த ஏத்தன்ஸை கைப்பற்றி அழிப்பதே இந்த பெர்ஷியர்களின் நோக்கம். கிரேக்கர் படையை விடவும் பெர்ஷிய படை வீரர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தார்கள். தளபதி மில்டியட்ஸ் என்ற கிரேக்க தளபதி என்ன செய்கிறான் என்றால், தன் படையில் மிகச்சிறந்த கிரேக்க ஓட்ட வீரனான ஃபைடிபைட்ஸ் என்பவரை அழைத்து ஸ்பார்ட்டாவுக்கு போய் இராணுவ உதவி கேட்டு வரும்படி அனுப்புகிறான். சரிங்களா? இந்த ஸ்பார்ட்டாவில் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 150 மைல்கள் ஓட வேண்டும். அப்போ 150 மைல்கள் 36 மணி நேரம் ஃபைடிபைட்ஸ் ஓடினான். அப்போ அங்கே ஓடி போய் கேட்டால் உதவி கிடைக்கல. உதவி கிடைக்காமல் அவன் திரும்பவும் 150 மைல்கள் ரிட்டர்ன் ஓடி வருகிறான். அது ஒரு 36 மணி நேரம். பாருங்கள், அப்போ 72 மணி நேரங்கள் 300 மைல்கள் அவன் ஓடி களைத்தவனாக திரும்பி வந்தான். ஏன் உதவி கிடைக்கல? ஏத்தன்ஸ் பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக இந்த பெர்ஷியர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஸ்பார்ட்டாவிலிருந்து உதவி தேவை, இராணுவ வீரர்களை கொடுங்கள் என்று சொன்னவொடனே கொடுக்கலையே. ஏன்? காரணம் என்ன என்று சொன்னால், சடங்குகள் முடிந்து பௌர்ணமி வந்தால்தான் படையெடுத்து வருவோம் என்று சொல்லி ஸ்பார்ட்டாவில் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போது செய்தி வந்ததும், இப்படி நமக்கு உதவி கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இந்த செய்தி கிடைச்ச உடனே தாமதமின்றி தளபதி மில்டியட்ஸ் என்ன செய்கிறார்? தாக்குதலை தொடங்குகிறார் பெர்ஷியர்களுக்கு எதிராக. 6400 பெர்ஷியர்கள் கொல்லப்பட்டனர். கிரேக்க வீரர்கள் 192 பேர் மட்டுமே மறிக்க நேரிட்டது. பார்த்தீங்களா? பெர்ஷியர்கள் எண்ணிக்கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால்
துணிவாக இந்த மில்டியேட்ஸ் என்ற தளபதி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நிறைய பேர் இந்த பெர்ஷியர்களில் 6400 பேர் கொல்லப்பட்டார்கள். கிரேக்க வீரர்கள் 192 பேர் மட்டும் மரிக்க நேரிட்டது. இது ஒரு படுதோல்வி என்று கண்ட பெர்ஷியர்கள் கடல் வழியே தப்பி ஓடிவிட்டனர். எனினும் ஏத்தென்ஸ் பட்டணம் பெர்ஷியரிடம் சரணடைந்து விடக்கூடாதே என்று பயந்த தளபதி. ஏன்னா இங்கே கிரேக்கர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது அந்த காலத்தில் உடனே எப்படி தெரியும்? தெரியாதில்ல, தகவல் தொடர்பு இல்லை. பாருங்கள், இவரங்கிட்டு ஓடிட்டு இருந்தார். ஆகவே ஏத்தென்ஸ் பட்டணம் பெர்ஷியரிடம் சரணடைந்து விடக்கூடாது என்று பயந்த தளபதி மறுபடியும் என்ன செய்கிறாரு? இந்த ஃபைடிபைட்ஸ் என்ற ஓட்ட வீரனை அழைத்து ஏத்தென்ஸ் நகர தந்தையரிடம் கிரேக்கர் பெற்ற வெற்றியை அறிவிப்பதற்கு ஓடும்படி கேட்டுக்கொண்டான். எப்போ இப்போ நீ என்ன பண்ணு, நீ ஏத்தென்ஸுக்கு ஓடுன்றார். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா இப்போ தானே ஓடிட்டு வந்தேன், 36 + 36 72 hours, 72 மணி நேரங்கள், 300 மைல்கள் நான் ஓடி வந்திருக்கிறேன். அப்போது எனக்கு மிக களைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைடிபைட்ஸ் என்ன செய்கிறான்? அவன் தயங்குகிறான். இப்போ தளபதி சொன்னாரான், நீதான், உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று தளபதி கூறவே அவன் தன் பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி மாரத்தான் சமவெளியிலிருந்து ஏத்தென்ஸ் வரை 26 மைல்கள் ஓடினான். திரும்ப ஓடி வர்றான். அவன் ஓடி வந்ததை பார்த்ததும் அந்த ஏத்தென்ஸ் நகர தந்தையர் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி அவளாக கேட்குறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்றாங்க. எங்கேருந்து ஓடி வராரு? மாரத்தான் சமவெளி, அங்கே தான் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. மாரத்தான் சமவெளியிலிருந்து ஏத்தென்ஸ் அத்தேனே பட்டணத்துக்கு ஓடி வர்றாரு, 26 மைல்கள். வந்தவன் சொன்னானா, ஃபைடிபைட்ஸ் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ரிஜாய்ஸ், வி ஹாவ் ஒன் த விக்ட்ரி, ரிஜாய்ஸ், வி கான்க்வர்ட், மகிழுங்கள், நாம் வெற்றி வாங்கி சூடினோம் என்று சொல்லி முழக்கமிட்டு கீழே விழுந்தவன் அவ்வளோதான், தன் கடைசி மூச்சை ஃபைடிபைட்ஸ் விட்டுவிட்டான். அதுதான் முதல் மாரத்தான் ஓட்டம். அன்பானவர்களே, இந்த மாரத்தான் ரேஸ்ன்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் 26 மைல்கள் ஓடுவது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, அந்த ஃபைடிபைட்ஸ் எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள். ஏற்கனவே அவன் அப் அண்ட் டவுன் 300 மைல்கள் 72 மணி நேரம் ஓடி இருக்கிறான், ஸ்பாட்டாவுக்கு ஓடிட்டு வந்திருக்கிறான். இப்போ எங்கேருந்து போச்சோன்னா திரும்பியும் மாரத்தான் சமவெளியிலிருந்து நீ அத்தேனே பட்டணம் போகணும், 26 மைல்கள், என்னால் முடியாது, இல்லை நீதான், உன்னை விட்டால் ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே ஓடுறான் பாருங்க. தன்னுடைய தேசம் பெர்ஷியர்களால் எந்த தீங்கும் அடைந்து விடக்கூடாது என்பதை மனதிலே கொண்டவனாக, தன் தேசத்தின் மீது வைராக்கியம் உள்ளவனாக ஓடினான். ஓடி செய்தியை சொல்லிதான் கடைசியாக அவன் மடிந்து போனான். பிரியமான தேவப்பிள்ளைகளே, கடைசி தூதை நாம் தான் ஓடி அறிவிக்க வேண்டும். இயேசுவுக்கு என்னை விட்டால் ஆள் இல்லை. நம் தளபதிக்கு நாம் எலியாக்களாக எழும்ப வேண்டும். தளபதின்னு யார் யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, யார் யாரையோ பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் தளபதி என்று. பிரியமான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய தளபதி யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருக்கு எலியாக்களாக, அவர் கொடுத்திருக்கிற முத்துவதை அறிவிக்கிற யோவான் ஸ்நானன்களாக நீங்களும் நானும் ஓட வேண்டும். அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும்? ரைஸ் அப், வே ப்ரிப்பேரிங் எலைஜாஸ் ஓ லார்ட், வழியை ஆயத்தமாக்கும் எலியாக்களை எழுப்பும் ஆண்டவரே என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். தேவனுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எலியா காலத்தில் ஒரு மகத்துவமான சீர்திருத்த ஊழியம், யோவான் ஸ்நானன் காலத்தில் ஒரு மகத்துவமான சீர்திருத்த ஊழியம், அதுபோல இந்த கடைசி நாட்களிலும் ஒரு மகத்துவமான சீர்திருத்த ஊழியத்தை செய்யக்கூடிய எலியாக்களாக நாங்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, என்னை விட்டால் ஆள் இல்லை என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவனுக்கென்று அர்ப்பணிப்போடு செயல்பட்டு முத்துவதை அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த எலியாக்கள் பற்றிய சத்தியங்களை நாங்கள் படிக்கும் பொழுது ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே, எங்கள் இல்லங்களிலே, எங்கள் சபைகளிலே பெரிய எழுப்புதலை அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சத்தியங்களை தொடர்ந்து படிப்போம். இன்றைய எலியாக்கள் எங்கே என்ற பாடத்தை இன்னும் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபியுங்கள்,
இந்த சத்தியத்தை அநேகருக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.